டெய்லி மார்னிங் உங்கள் பேபிஸ்க்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான மில்க் ஷேக் பண்ணி கொடுத்து பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவையான புரோட்டீன், ஃபைபர், அயன், கால்சியம் அப்படின்னு எல்லாமே இருக்குது. இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நான் ஒரு சின்ன கிளாஸில் உளுந்தெடுத்து அதை ஓவர் நைட் சோக் பண்ண வச்சுட்டேன். காலையில் நம்ம அதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதில் தேவையான அளவு நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக நான் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை இது மட்டும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 விசிலாமோட தூள் அதுவே பீல் ஆகிடும். இது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 3 to 4 பழுத்த வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வாழைப்பழம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் இன்னும் எக்ஸ்ட்ராவே இருக்கும். உளுந்து ஆட் பண்ணியிருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும்போது இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த உளுந்து ஷேக்கில் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே இருக்குது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 தடவையாவது செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கும் க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் பேபி ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.